ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆறுகுட்டி சேனல். இன்னைக்கு நாங்க ஆறு பாப்பாவை கூட்டிட்டு எங்க போனோம்னா ஹார்பருக்கு தான் போனோம். மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பல்கா மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி நம்ம ஹார்பருக்கு போலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேமிலியா நாங்க சேர்ந்து போயிருந்தோம். ஏன்னா ஹார்பர் போனா நிறைய ஃபிஷ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு மட்டும் அது நம்மளுக்கு செட் ஆகாது, நிறைய வேஸ்ட் ஆயிரும். அங்க போய் போகும்போதே ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. பாருங்க, அங்க சரியான கூட்டம். ஏகப்பட்ட மீன் ட்ரேயா எடுத்துட்டு போயிருந்தாங்க. திடீர்னு இந்த சைடு பார்த்தா ஒரு 4 அடி மீன் இருக்கும், பாறை மீனுன்னு சொன்னாங்க. அது ஏலம் போயிட்டு இருந்தேன். நம்ம சும்மாவே விடுவோமா, சரி நம்ம போய் ஏலத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அங்க போகுது 4000 5000 6000 போய்கிட்டே இருக்கு. சரியான மீன், பெரிய மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துட்டே இருந்தோம். எங்க கூட வந்தவங்க எல்லாருக்குமே அந்த பாறை மீன் மேல ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. ஏலம் போகுது போகுது போய்கிட்டே இருக்கு, ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. சரி ஃபைனலா எங்க கூட வந்த ஒரு அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மீன் தான் வேணும், நம்ம இதை தான் ஏலம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவரும் விடவே இல்லை. ஆப்போசிட் பார்ட்டி 100 200 கூட்டிட்டே போறாங்க, இவங்க 50 கூட்டிட்டு போறாங்க. கடைசியா ஒரு வழியா ஏலத்தை முடிச்சு அந்த மீனை வாங்கியாச்சு. வாங்கினோன்னா என்னோட தம்பிங்க தான் அந்த மீனை தூக்குறாங்க. பாருங்க, தூக்க முடியாம தூக்குவாங்க. சரியான வெயிட் பார்த்துக்கோங்க. வெயிட் வச்சு பார்த்தா ஒரு 18 கிலோ கிட்ட இருந்துச்சு. சரின்னு கஷ்டப்பட்டு அந்த மீனை எல்லாம் தூக்கிட்டு வந்து வெட்டுற இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. அங்க பாருங்க, அந்த தாத்தா எவ்வளவு அழகா மீனை வெட்டி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா, ஹார்பர்ல வந்து மீன் வாங்கும் போது நம்மள கொஞ்சம் ஏமாத்தவும் செய்வாங்க. அதனால கொஞ்சம் கவனமா தான் வாங்கணும் பாத்துக்கோங்க. நம்ம தனியாலாம் போனோம்னா நம்ம தலையில வச்சு இடிச்சு விட்டுருவாங்க. நிறைய பேர் கும்பலா போய் நல்லா பேசி எடுத்து வாங்கணும். மீன் கூட வாங்கிடலாம், மீன் வெட்டுறதுக்கு தான். இந்த மீனுக்கு வெட்டுறதுக்கு மட்டுமே 500 ரூபாய் எங்க கிட்ட வாங்கிட்டாங்க இந்த தாத்தா. பேசுறதெல்லாம் தாத்தா நல்லா பேசினாரு, ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் குறைக்கவே இல்லை. மீன் ஒண்ணு பார்க்க அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாருங்க. பக்கெட்டா வெட்டி வெட்டி தந்தாரு. நாங்களும் அதை ஒரு 4-5 கவர்ல தனியா எடுத்துட்டு வந்தாச்சு. வந்து என்ன பண்ணோம்னா, ஹார்பர்லயே வச்சு மீனை ஷேர் பண்ணியாச்சு. 5 ஃபேமிலி பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்து அடுத்த நாள் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட அதுல ஒரு 2 கிலோ கிடைச்சது பார்த்துக்கோங்க. அதை தான் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். அதுல உள்ள தலை முள்ளு அதை போட்டு தனியா குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ஹார்பருக்கு போங்க. ஆனா ஒரு சிங்கிள் ஃபேமிலிகளா ஹார்பருக்கு போனா அது நம்மளுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா ஏகப்பட்ட மீன் வரும் பாருங்க. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டைம் போங்க, அப்பதான் போட் எல்லாம் வரும். அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கும். சில மீன் எல்லாம் உயிரோடையே துடிக்க துடிக்க வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சரி என்ன பண்றது, மீன் சாப்பிடணும்னு ஆசை எல்லாம் வந்துடுச்சுன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். பாருங்க, என்னோட தம்பிங்கெல்லாம் 3-4 பையில எல்லா மீனையும் வாங்கியாச்சு. முகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு சிரிப்புன்னு. தாத்தாவும் ரூபாயெல்லாம் வாங்கி வச்சுட்டு பாய் சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாரு. ஆறுகுட்டியை பாருங்க நல்லா முழிச்சிருக்காங்க.